உடலை அழிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்தா தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? தொடர்ச்சியான தூக்க பிரச்சனைகள், அதாவது தூக்கம் வருங்க, கண் நிறைய தூக்கம் இருக்கும், கண் எரிச்சல் இருக்கும், ஆனால் வந்து தூங்கினா தூக்கமே வராது. ஏன்னா மன நிம்மதி இருந்தால் தான் தூக்கம் வரும். நிம்மதி இல்லை, எதாவது நினச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா வந்து தூக்கம் வராது. சரிங்களா? அது தொடர்ச்சியாக அது தொடர்ந்து இருந்துச்சுன்னா வந்து மன அழுத்தம் அதிகமாகும். சரிங்களா? அதனால் வந்து என்ன, மன அழுத்தம் இல்லாமல் உடம்பை பார்த்துக்கணும். தொடர்ச்சியான தூக்கம் இல்லாத காரணத்தினால வந்து இந்த பிரச்சனைகள் உருவாகுது. சரிங்களா? அடுத்து வந்து திடீர்னு பதட்டமாக இருக்கும், அப்புறம் வந்து ஏதாவது அதிர்ச்சி நடக்கும், அதிர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா அதை நம்மளால் தாங்கிக்கவே முடியாது, ஏற்றுக்கவே முடியாது. உடனே என்ன பண்ணுவோம், படபடப்பாக இருக்கும், பதட்டப்படுவோம். சரிங்களா? அப்படி இருக்கிறனால என்ன ஆகுனா, என்னென்னா நம்மளோட உடல்நிலை வந்து சேஞ்ச் ஆகும், மாற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? அடுத்து வந்து இதய பிரச்சனை, நம்ம இதயத்தில் பிரச்சனை இருக்கிற மாதிரி உணரக்கூடிய மார்பு வலி, அதாவது ஒரு சிலருக்கு வந்து நெஞ்சு வலிக்குதுனாவே வந்து இதயத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால தான் நெஞ்சு வலி அப்படிம்பாங்க. நம்மளுக்கு வந்து அதிகமான படபடப்பு இருக்குது, இல்லாட்டி ஏதாவது ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா வந்து அந்த இதயம் வந்து மார்பு வலி இருக்கிற மாதிரி தோணும். சரிங்களா? அப்படி அந்த பிரச்சனைகள் வந்து அடிக்கடி வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து என்னென்னா, தொடர்ந்து வந்து உடல் தசைகள் வந்து இறுக்கமாக உணருதல், அப்படியே ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும். அதாவது என்னென்னா, இப்போ காலெலாம் பார்த்தோம்னா நடக்கவே முடியாது, ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்கிற மாதிரி தோணும். சரிங்களா? அந்த மாதிரி தசைகள்லாம் வந்து இறுக்கமாக இருக்கிற உணர்ச்சி ஏற்படும். ஓகேங்களா? அடுத்து வந்து வயிற்றுக்கோளாறுகள் அப்படின்னா வந்து வயிறு வந்து செரிமானமே இல்லாமல் அதை உப்புசமாகவே இருக்கும், பசி எடுக்காது, இறைச்சல் இருக்கும், இல்லாட்டி வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், வயிற்றுக்கோளாறுகள், அந்த வயிற்று பிரச்சனைகள் வந்து நிறையா வரும். தூக்கம் இல்லைனாவே இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதோடு என்னன்னா, ஒழுங்காக தூங்காதவங்களை பாருங்கள், ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்கும், ஆனால் வாந்தி வராது. அப்படியே குமட்டல், அதாவது வாமிட்டிங் சென்சேஷன் மட்டும்தான் இருக்கும், ஆனால் வாமிட்டிங் வராது. அதாவது அமிலத்தன்மை, வாயிலிருந்து தண்ணியாக வந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு வருதுன்னே இதில் வாந்தி வர மாதிரி இருக்கும், வாந்தி வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு எச்சியாக வரும், ஆனால் வந்து வாந்தியே வராது. இந்த ஒரு சென்சேஷன் இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து எதுலேயுமே முழுமையாக கவனம் செலுத்தவே முடியாது. தூக்கம் இல்லை அப்படின்னா சோர்வாக இருக்கும், ஒரு டயர்டாக இருக்கும், எந்த ஒரு வேலையுமே வந்து நம்ம செய்ய முடியாது. சரிங்களா? அது செய்யணும்னு தோணாது, அது ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கணும், சோர்வாக இருக்கும், ஒரு டல்லாகவே இருக்கும். ஒழுங்காக தூக்கம் இல்லைனாவே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதிகமாக வந்து முடி கொட்டுங்க, அதாவது தூக்கம் ஒழுங்காக இல்லை அப்படின்னா அதிகமான முடி கொட்டுங்க. சரிங்களா? நான் இலையுதிர் காலத்தில் இலைகள் கொட்டுற மாதிரி வந்து முடிகளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா வந்து முடிகளும் கொட்ட ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து எப்போதுமே வந்து ஆற்றல் இல்லாமலும் சோர்வாகவும் இருக்கிற மாதிரியே இருக்கும். சரிங்களா? ஒரு உணர்ச்சி, அதாவது ஒரு புத்துணர்ச்சியே இருக்காது, ஒரு எனர்ஜியே இருக்காது. சரிங்களா? சொங்கி அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க சொல்கிறாங்களா, அந்த அளவுக்கு ஆகிப்போம். நம்ம நடக்கிறது ரொம்ப ஸ்லோவாகும், எந்த வேலை செஞ்சாலும் ஸ்லோவாக செய்கிறது, எந்த ஒரு செயலை செய்யணும்னாலுமே வந்து அதை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து தோணும். ஓகேங்களா? அடுத்து வந்து இதய துடிப்பு வந்து வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். சரிங்களா? எப்பயும் நார்மலாக இதயம் துடிக்கிறத விட படப்படன்னு வேக வேகமாக அடிக்கும். அப்படி இருக்கும்போது வந்து நம்மளுக்கே ஒரு மாதிரி பதட்டம், பயம் வந்துடும். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அதை ஒழுங்காக தூக்கம் இல்லாமல். சரிங்களா? மன அழுத்தம், ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு மன அழுத்தத்தில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து என்னென்னா, அதிகப்படியான சோர்வு மற்றும் உடலின் ஹார்மோன் சமநிலை வந்து குறைதல். சரிங்களா? அதிகப்படி ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, அதாவது படுத்திருப்பாங்க ஆனால் தூங்க மாட்டாங்க, படுத்தே இருக்கணும்னு தோணும், சாப்பிட தோணாது, எங்கேயும் போக தோணாது, எந்த வேலையுமே செய்ய தோணாது, அப்படியே ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, டல்லாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா ஹார்மோன்கள் சேஞ்சஸ் ஏற்படும், அது ஒரு மாதிரியாக இருக்கும், என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து உடலில் வந்து ஒரு புத்துணர்ச்சியே இருக்காது. சரிங்களா? என்ன சோம்பேறித்தனமாக இருக்கும், எந்த ஒரு வேலையுமே செய்கிறதுக்கு விருப்பமே இருக்காது, யார் கூடயும் பேசணும்னு தோணாது, சாப்பிட்ணுன்னு தோணாது, எங்கேயும் போகணும்னு தோணாது, யாராவது பேசினா கூட ஆமாம் இல்லைங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதை சைகையிலேயே சொல்லிடுவாங்க, அதை வாய் திறந்து கூட சொல்கிற நிலைமைக்கு அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாயிடுவாங்க. இது எல்லாமே காரணம், இது உடலை அழிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தான். சரிங்களா? இது எல்லாமே எதுக்காக வருது, எதனால் வந்து இத்தனை பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பு
மன அழுத்தமே உடலை அழிக்கக்கூடிய முக்கியமான காரணம். சரிங்களா? மன அழுத்தம், மனசில் வந்து கவலைகள் இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குதுன்னு ஒவ்வொருத்தருக்குமே நிறையா விஷயங்கள் நடக்கும், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே இருக்கும். இருந்தாலுமே என்ன பண்ணணும், அதெல்லாம் விட்டுறணும். சரிங்களா? அதை கடந்து தான் போகணும். சரிங்களா? அதவே நினச்சிக்கிட்டு மனசை போட்டு உலட்டிக்கிட்டே இருந்தோம்னா மன அழுத்தம் அதிகமாகி நம்ம உடம்புக்கு தான் கெடுதலை உருவாகும். சரிங்களா? அதனால் வர்றது வரட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே கடந்து போகணும். கடந்து போய் அதற்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதிலேருந்து வெளியில் வர பார்க்கணும். சரிங்களா? தீர்வுகள் கிடச்சிருச்சுனாவே வந்து நம்ம நிம்மதியாக இருக்கலாம். தீர்வுகளை தேடாமே நீங்கள் வந்து அதுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு கெட்டு போயிடும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்காது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆன்லைனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டெய்லியும் வீடியோஸ் போடுறேன், ஷார்ட்ஸ் போடுறேன். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.